வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அதிரடியான ஆக்ஷன் படத்தை கொண்டு வந்திருக்கேன். கேஓ, அதாவது நாக் அவுட்னு கூட சொல்லலாம். இந்த படம் இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இதோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு MMA ஃபைட்டர். இவனோட கடைசி ஃபைட்டில் எதிர்பாராத விதமாக இவனோட ஆப்போனன்ட் வந்து செத்து போயிடுறான். இதால ஹீரோ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு பாக்ஸிங் எல்லாம் விட்டுவிட்டு தனிமையில் வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப செத்து போன அந்த ஆப்போனண்டோட பையன் திடீர்னு ஒரு நாள் காணாம போகவும் அவனோட பொண்டாட்டி இவனை தேடி வந்து, நீ தானே என் புருஷனை கொன்ன, ஸோ நீ தான் என் பையனை கண்டுபிடிச்சு தரணுங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோவும் இதை மறுக்க முடியாம களத்துல இறங்கி அந்த பையனை தேட ஆரம்பிக்க, அவன் காணாம போனதுல ஒரு பயங்கரமான கும்பல் சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு விரித்தனமா ஆக்ஷன்ல இறங்குறான். இது போக போலீஸா இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு பக்கம் செத்து போன அவன் அண்ணனுக்காக பழிவாங்க, அவளுமே ஒரு பக்கம் அந்த கும்பலை வெறிகுண்டு தேடிக்கிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த கும்பலை கண்டுபிடிச்சு மொத்தமா காலி பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைனர். படத்துல வரப்போற ஒவ்வொரு ஆக்ஷன் சீனுமே சும்மா அதிரடிக்கு பஞ்சம் இல்லாம அட்டகாசமா எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனே பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு MMA பாக்ஸிங் மேட்சை தாங்க காட்டுறாங்க. இந்த இடத்துல ரெட் கலர் க்ளவ் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ பாஸ்டியன். ஆப்போனண்டோட பேர் வந்து என்சோ. சண்டை ஒரு மாதிரி இப்போதைக்கு ஈக்குவலாக தாங்க போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வேகமாக அட்டாக் பண்ணலான்னு முன்னாடி போறப்ப அந்த என்சோ சூப்பராக டிஃபெண்ட் பண்ணி இவனுக்கு தரமாக ஒரு லாக்கை போடுறான். ஹீரோ படாத பாடுபட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அவன் மூஞ்சில் ஒரு குத்து, அப்புறம் ஓடி வந்து ஒரு கிக் பண்ணதும் ஆள் ஒரு மாதிரி தோண்டு போகிறான். இதை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோ அவனை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்க, மறுபடியும் காலுக்குள்ள இவனை வச்சு அப்படியே நல்லா லாக் பண்ணிக்கிறான். அப்ப ஹீரோ வேற வழி இல்லாம அவனை அப்படியே தூக்கி தரையில ஓங்கி ஒரு அடி அடிக்க, அவ்வளவுதாங்க ஆள் மூச்சு பேச்சு இல்லாம அந்த இடத்துல இறந்து போறான். இதை பார்த்துட்டு ஆடியன்ஸ்ல இருக்கிற அவன் பொண்டாட்டி எம்மாவும் பையன் லியோவும் பயங்கரமா கதறாங்க. ஹீரோ இதை வேணுமனே பண்ணல, ஆக்சிடென்டா நடந்த விஷயம் தான். இருந்தாலும் கில்ட்டியா ஃபீல் பண்ணி இறுதி சடங்குலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட சமாதிக்கு போய் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த எம்மாவும் லியோவும் இவன் மேல பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அதுலயும் அந்த லியோ பையன் கொஞ்சம் கூட யோசிக்காம இவன் மூஞ்சிலே குத்திட, எம்மா அவனை தடுத்து ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்கிற மாதிரி இவனை விரட்டி விடுறா. இவனும் அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தத்தோட அங்க இருந்து வந்துட. இந்த இடத்துல தான் கேஓன்னு படத்தோட டைட்டிலேயே போடுறாங்க. இப்ப இதுல இருந்து அப்படியே ஒரு 2 வருஷம் கழிச்சு சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பழைய ஃபேக்டரியை காட்டும் போது ராத்திரி நேரம் உள்ளுக்குள்ள பயங்கரமா துப்பாக்கி சுடுற சத்தம்லாம் கேக்குது. ஆண்டலோங்கிற ஒருத்தனை முகமுடி போட்ட ஒரு 4-5 பேர் வெறி உண்டு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கெங்கயோ பூந்தடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப எதிரில் வந்த ஒரு மொட்டை அப்படியே மூஞ்சில ஒரு குத்து ஊத்துவான் பாருங்க, ஆள் ஒரே பஞ்சில நாக் அவுட். அப்ப அந்த மொட்டைக்கு பின்னாடியே வந்த இன்னொரு தாடிக்காரன் இவனை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு போக, இவனை விரட்டிக்கிட்டு வந்த அந்த 4-5 பேர் இவனை தூக்கி போட்டு சாணி மிதிக்கிறாங்க. ஆள் உயிரோட இருக்கானா இல்லையான்லாம் தெரியல. ஆனா இங்க வந்துட்டு போன அந்த மொட்டையும் தாடியும் தான் படத்தோட மெயின் வில்லன்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் இந்த இடத்துக்கு 2 போலீஸ்காரங்க வராங்க. இதுல தொப்பி போட்டுக்கிட்டு வெறப்பா இருக்கா பாத்தீங்களா, அவ தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். நைட்டு இங்க துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க போல. இப்ப இவங்க இந்த இடத்த சோதனை பண்ணும்போது ஒரு இடத்துல ரத்த கரையா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அதை ஃபாலோ பண்ணி போறப்ப அந்த இடத்துல ஒரு 4 பேரை கொடூரமா கொண்டு போட்டு போயிருப்பானுங்க பாருங்க. அதை பார்த்துட்டு இவளே ஒரு செகண்ட் மிரண்டு போயிருவா. இதுக்கப்புறம் வழக்கமா பண்ற மாதிரி ஃபாரன்சிக் ஆளுங்களெல்லாம் வர வச்சு ஆதாரத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு மேலதிகாரியா இருக்கிற கேப்டன் கூட வந்து இங்க நடந்த சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க செத்து கிடக்கிற அந்த 4 பேருமே நைட்டு வில்லனுங்கள்ட்ட மாட்டின அந்த ஆண்டலோட ஆளுங்க தான். அந்த ஆண்டலவும் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் மாதிரி தெரியுது. வில்லனுங்க அவனோட மொத்த கேங்கையும் காலி பண்ணிட்டு அவனையும் கடத்திட்டு போயிருக்காங்க. இப்ப கேப்டன் இவகிட்ட இது சம்பந்தமா ஏதாவது லீடு கிடைச்சுதாங்கிற மாதிரி விசாரிக்கும் போது வில்லனுங்களை மனசுல வச்சு அந்த மர்ம கும்பல் தான் இதை பண்ணிருக்கணுங்கிற மாதிரி இவ சொல்றா. ஆனா அப்படி ஒரு கேங் இருக்கிறதுக்கான எந்த ரெக்கார்ட்ஸுமே இதுவரை இல்லை அப்படிங்கிறதுனால நீ சொல்றதெல்லாம் சுத்த பேய் கதை, எதனால இந்த சம்பவத்தை நீ அந்த கேங்கோட லிங்க் பண்றங்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியும்னு இவங்க டீம்ல இருக்கிற வசியூர்னு ஒருத்தன் இவளை குத்தி காட்டுற மாதிரி பேசவும் இவளுக்கு செம டென்ஷன் ஆகுது. 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அப்ப கேப்டன் இவங்க சண்டையை நிப்பாட்டி, அவன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, நீ சொல்ற மாதிரி அந்த கேங் இருக்கிறது உண்மை அப்படின்னா அதுக்கான ஒரு ஆதாரத்தை கொண்டு வா, கண்டிப்பா உனக்கு உதவி பண்றங்கிற மாதிரி சொல்லி அனுப்ப இவளோட பார்ட்னரோட சேர்ந்து இவளும் அங்க இருந்து கிளம்புறா. அதே சமயம் அப்பன்னு பார்த்து இவளுக்கு ஒரு போன் கால் வரவும் அதுல இவகிட்ட பேசுற நபர், நான் உங்களை உடனே பார்த்தாகணும், நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி ரொம்ப பதட்டத்தோட சொல்ல, இவளும் அடுத்த சீனே அந்த நபரை பார்க்கறதுக்காக ஒரு பார்க்கிங் கிட்ட போறா. அப்ப அந்த இடத்துல யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தா அந்த செத்து போன என்சோவோட பையன் லியோ வந்து நிக்கிறான். ஆக்சுவலா இவளுக்காக இவன் ரொம்ப நாளா இன்ஃபார்மர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான் போல. நைட் அந்த ஃபேக்டரிக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் தான் 2 கண்ணால பார்த்ததா சொல்லி அவங்க மட்டும் என்ன கண்டுபிடிச்சா என் கதை அதோட முடிஞ்சதுன்னு பயங்கர பீதியோட சொல்லிட்டு இருக்க. அந்நேரம் சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்கார் வந்ததும் இவன் இன்னும் பயந்து போய் அப்படியே அங்க இருந்து பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். கேப்டன் கேட்ட மாதிரி வில்லனோட கேங் இருக்கிறதுக்கான ஆதாரம்
எல்லாருமே இப்போ லியோ தான். இதனால ஹீரோயினும் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, நம்ம பின்னாடியே விரட்டி போறப்ப லியோ படுவேகமா போய் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பைக்ல ஏறி அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். தன்னை தேடி வந்த ஆதாரம் இப்படி கைவிட்டு போச்சேன்னு இங்க ஹீரோயின் ஒரு பக்கம் செம கடுப்புல இருக்க. கட் பண்ணி அப்படியே படத்தோட ஸ்டார்டிங்ல நடந்த மேட்சை ஒரு கனவா பார்த்துட்டு பதறி அடிச்சு போய் நம்ம ஹீரோ கண் முழிக்கிறத காட்டுறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாக்ஸிங்கை சுத்தமா விட்டுவிட்டு குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப கூட அங்க இருந்த ஒரு ஹார்பர்ல கிடைச்ச வேலையை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வரப்ப அந்த இடத்துல எம்மா இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ செஞ்ச தப்புக்கு நீயே உனக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துக்கிறியா, இதால எதுவும் மாற போறது இல்லைன்ற மாதிரி அவ ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. எம்மா நீ இப்ப எதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி விசாரிக்கும் போது நம்ம லியோவோட போட்டோவை காட்டுறா. இவன் கூட நடந்த மேட்ச்ல என்சோ செத்ததுக்கு அப்புறம் போதைக்கு அடிமையாகி இவ பையனை சுத்தமா கண்டுக்கல போல. அவன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சிட்டில இருக்கிற அவனோட கசின் ஹியூகோங்கிறவன் வீட்டுக்கு போய் அவன் கூடயே ஸ்டே பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். இவளும் பையன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு சுத்தமா கண்டுக்காம இருந்திருக்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவன்கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெயில் மட்டும் வந்திருக்கு. அதுல நம்ம லியோ நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்திருக்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு புத்தி வந்திருக்கு. இதுல அவன் போன் வேற சுவிச் ஆஃப் ஆகியிருந்திருக்கவும் என்ன பண்றதுன்னு புரியாம இப்ப நம்மால தேடி வந்திருக்கா. அவன் காணாம போய் ஏற்கனவே 5 நாளைக்கு மேல ஆச்சு அப்படிங்கிறதுனால நீ தான் அவனை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி இவங்கிட்ட சொல்லும் போது நான் எப்படி அதை பண்ண முடியும்னு ஹீரோ கொஞ்சம் குழப்பத்தோட கேட்க, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், உன்னால தான் என் குடும்பம் இப்ப இந்த நிலைமையில இருக்கு, நீ எங்களுக்கு கடமைப்பட்டிருக்கன்னு கொஞ்சம் ஆவேசமா பேசவும் இவனும் வேற வழி இல்லாம ஓகே சொல்றாங்க. நம்ம லியோ சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தப்ப அவனுக்காக ப்ரே பண்ணி இவ கையில ஒரு காப்பு மாதிரி போட்டிருந்திருக்கா. அதை இப்ப நம்ம ஹீரோ கையில போட்டு விட்டு சிட்டில அவன் தங்கியிருந்த ஹியூகோங்கிற கசினோட அட்ரஸையும் நம்ம ஹீரோட்ட கொடுத்து அனுப்புறா. இதுக்கப்புறம் அடுத்த சீனே அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்குறப்ப அது ஏதோ லோக்கல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேங் செட்டிங்கை போட்டு உட்காந்துருப்பாங்க. ஹீரோ நேராக அவங்க கிட்ட போய் அந்த ஹியூகோவோட வீடு எங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு அதுல இருந்த டிலன்கிற பையன்கிட்ட, தம்பி அங்கே நிற்கிது பத்தியா, அது என்னோட பைக்கு தான், நான் அதை எப்படி விட்டுட்டு போனனோ திரும்பி வரப்ப அது அதே மாதிரி நிற்கணும், இன்கேஸ் எவனாவது அதை டச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குத்துல அம்புட்டும் பிதிங்க வெளியே வந்துருங்கிற மாதிரி வான் பண்ணிட்டு போக அவன் ஒரு பக்கம் பீதியாகி நான் என்னடா பண்ணங்கிற மாதிரி பித்தான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ ஹீரோ அங்கேருந்து அப்படியே ஹியூகோ வீட்டுக்கு போறப்ப கதவு ஏற்கனவே திறந்திருக்கு. உள்ளெல்லாம் பார்த்தா அங்க இருந்த பொருள்லாம் மொத்தமா கலைஞ்சு கிடக்கு. இவன் என்ன நடந்துச்சுன்னு புரியாம அப்படியே அந்த இடத்த சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு இவன் உடனேக்கு பின்னாடி யாரோ கண்ணை வச்சு லாக் பண்ணா யாராதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தாங்க வந்திருக்கா. அவகிட்ட இந்த மாதிரி நான் லியோவை தேடி தான் வந்திருக்கேன், இந்த அட்ரஸை கூட அவன் அம்மா தான் கொடுத்தாங்கன்னு நடந்த விஷயத்த சொல்லும் போது இவளும் இவ ஒரு போலீஸுங்கிற விஷயத்த சொல்லிட்டு அங்க இருந்த திங்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த இடத்துல லியோவோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோவை பார்த்ததும் அதை எடுத்துக்கிட்டு நேரா கீழே வந்தவங்க அங்க ஒரு கேங் உட்காந்து இருந்துச்சுல்ல, அவங்க கிட்ட இந்த ஹியூகோவை பத்தி விசாரிக்கும் போது 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு கேங் வந்து அவனை சாவடி அடிச்சு போட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. இவங்க சொல்றத வச்சு பார்த்தா அது வில்லனோட கேங் மாதிரி தாங்க தெரியுது. லியோ அவங்க கையிலயும் சிக்காம எங்கேயோ மறைஞ்சிருக்கான். இது ஒரு நல்ல விஷயமாவே இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி இவங்க லியோவை கண்டுபிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா அவனை கொண்டுருவாங்க. இப்ப ஹீரோயின் அந்த ஹியூகோவை எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறப்ப இவளுக்காக உளவு பார்க்க போய் தான் லியோ பிரச்சனையில சிக்கிக்கிட்டான்ற விஷயத்தெல்லாம் நம்மால் கரெக்டா கெஸ் பண்ணி அவகிட்ட கேட்கும்போது அவ எந்த பதிலும் பேசாம சைலண்டா அங்க இருந்து போயிடுறா. கட் பண்ணி அப்படியே அந்த பக்கம் இப்ப வில்லனுங்களை காட்டும் போது ஊருக்கு வெளியே நிறைய கண்டெய்னர்லாம் இருக்கிற ஒரு பாலடைஞ்ச இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் இவங்க பல விதமான சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப இங்க வந்ததும் ஒரு கண்டெய்னரை ஓபன் பண்றப்ப அதுக்குள்ள ஒருத்தன் அந்த ஆண்டலோவை போட்டு சாவடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவனுமே கடத்தல் பிசினஸ் எல்லாம் பண்ற ஒரு கிரிமினல் தானே. ஸோ ரீசெண்டா இவனுக்கு ஏகப்பட்ட அளவுல கஞ்சா போதை மருந்துன்னு பல விஷயங்கள் வந்திருக்கும் போல. அதெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்குன்னு கேட்டுதான் இவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணியுமே ஆண்டலோ அதை சொல்ல முடியாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்க இவன் குடும்பத்தை பயங்கரமா சித்திரவதை பண்ணி அதை வீடியோ காலில் லைவா காட்டுவான் பாருங்க. அதை பார்த்து பயங்கரமா கதறுன்னு கதறி வேற வழியே இல்லாம அந்த பொருள்லாம் எங்க இருக்குதுன்ற விஷயத்த சொல்லிடுறான். இது தெரிஞ்ச மறுகணமே நம்ம லியோவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஊருக்குள்ள இருக்கிற இவங்க ஆளுங்க மொத்த பேரையும் ஒன்று திரட்ட சொல்ல அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தாங்க காட்டுறாங்க. இவன் இங்க ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த ஹியூகோவை பார்க்கறதுக்காக வந்திருக்க. அங்க இவளுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வந்து நின்றுகிட்டு இருக்கான். யோ வளர்ந்து கட்டவுடனே நீ இங்க என்னையா பண்ற அப்படின்னு கேட்கும்போது உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டல்காரங்க அந்த ஹியூகோவை பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்றான். ஆக்சுவலா இப்ப அவன் ஐசியூல இருக்கிறதுனால எல்லாரையும் எல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப லியோவை நம்ம ஹீரோயினை தவிர வேற யாருமே தேடுற மாதிரி தெரியல. இதனால நம்ம ஹீரோ நான் தேட போறதை யாராலையும் தடுக்க முடியாது, அதே சமயம் நான் இல்லீகலா எதுவும் பண்ண போறதில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவகிட்ட நீ உதவி பண்ணிதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்ல சரிப்பா உன் நம்பர் கொடுத்துருப்போம், நான் எதுவாக இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்றங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து நைஸா நழுவு பார்க்கவும் நம்மால் உசாரா இங்க பாரு நானும் உன் கூட வருவேன், என்னையும் உள்ள கூட்டிட்டு போன்னு பயங்கரமா அடம் பிடிக்கிறான். அப்ப ஹீரோயின் ஒரு பக்கம் செம கடுப்பாக்கி நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருங்கிற மாதிரி சொல்லும் போது லியோவை கூட்டிட்டு வருவேன்னு எம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தெல்லாம் சொல்றப்ப ஏன் அவங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டதும் ஹீரோ அதுக்கு பதில் சொல்ல முடியாம கொஞ்சம் தடுமாறுறான். உடனே ஹீரோயினும் அங்க இருந்து விருட்டுன்னு கிளம்புறப்ப அவன் அப்பாவை கொன்னதே நான் தாங்கிற மாதிரி சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டு செம அதிர்ச்சியாகி அப்படியே ரிவர்ஸ் கிற போட்டு பக்கத்துல வரா. அதுக்கப்புறம் இவகிட்ட தான் ஒரு MMA ஃபைட்டர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டா ஒரு மேட்ச்ல அவன் அப்பாவை கொன்னுட்டாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது இவ்வளவு நம்மால் மேல பரிதாபப்பட்டு நான் சொல்றதை மட்டும்தான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை சொல்லி உள்ள கூட்டிட்டு போறா. அப்படி இவங்க உள்ள போற
போற அதே சமயம் 2 டீனேஜ் பசங்க இவங்களை நல்லா வாட்சா விட்டுட்டு யாருக்கும் ஃபோன் பண்ற மாதிரி தெரியுது. இப்போ அடுத்ததா அப்படியே வில்லனோட இடத்த காட்டும்போது ஊருக்குள்ள இந்த டெலிவரி பண்ற பைக்கர்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி ஏகப்பட்ட பேர் அசம்பிள் பண்ணி நம்ம லியோவோட போட்டோ இருக்கிற ஒரு போஸ்டரை கொடுத்து அவனை எங்க பார்த்தாலும் உடனே தகவல் கொடுக்கணுங்கிற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினுமே லியோவை தேடிக்கிட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த விஷயம் அந்த டீனேஜ் பசங்க மூலமா இவங்களுக்கு தகவல் வருது. அந்த பக்கம் இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் ஐசியூக்குள்ள போய் அந்த ஹியூகோவை பாக்குறப்ப ஆளுங்க அடிச்ச மாதிரி இல்லைங்க, ஏதோ லாரியில் அடிபட்ட மாதிரி ஆளு அந்தல் கந்தலாயே கிடக்கான். லியோ எங்கன்னு கேட்டுதான் இவனை போட்டு இந்த அளவுக்கு சேதாரம் பண்ணிருக்காங்க. ஆனா இவனுக்குமே அவன் எங்க இருக்கான்ற விஷயம் தெரியாது அப்படிங்கறதுனால இப்படி குத்துயிரும் கொலவுயிருமா விட்டுட்டு போயிருக்காங்க. இப்ப ஹீரோயின் அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட போட்டோவை காட்டி இவ்வளவு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி விசாரிக்கும் போது இவ கூட அவனுக்கு பெருசா பழக்கம் இல்ல, ஆனா பப்புல வேலை பார்க்குற அவன் தங்கச்சி மூலமா தான் லியோக்கும் இவனுக்கும் அவ அறிமுகமானதா சொல்றான். இவனோட இந்த நிலைமையெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ யார் இதை பண்ணாங்கன்ற மாதிரி விசாரிக்கும் போது அந்த கேங் ரொம்ப மோசமானவங்கன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இவளை வேவு பார்த்த அந்த 2 டீனேஜ் பசங்க இன்னமும் அதே இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் அவங்கள ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல. இங்க உங்களுக்கு என்ன வேலைங்கிற மாதிரி விசாரிக்கிறப்ப இவகிட்ட திமிரா பேசுறது மட்டும் இல்லாம பார்த்து பத்திரமா இருங்க மேடம்னு கொஞ்சம் ஓவரா மிரட்டி பார்க்கவும், டேய் இவங்க தலைவங்கிட்ட போய் சொல்லுங்க அவன் மேலலாம் எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்கா. அப்ப இந்த பொடி பசங்க சும்மா இல்லாம இவளை பத்தி பச்சை பச்சையா தப்பா பேசவும் அது நம்ம ஹீரோயின் காதுல விழுந்துருது. இதால இப்ப இவ செம கடுப்பாகி போலீஸ் கிட்ட எல்லாம் அந்த தற்காப்புக்காக ஒரு இரும்பு ராடு வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சு கண்ணு முன்னு தெரியாம அந்த 2 பசங்களையும் போட்டு செம்ம சாத்துறா. அடிக்கிற அடியில மூஞ்சி மவரெல்லாம் பேந்து போயிருது. அப்பவும் கோவத்தை அடக்க முடியாம அவ பாட்டுக்கு கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டே இருக்கா. இதை பாக்குற ஹீரோ எங்க விட்டா அவனுங்களை பொண்ணே போடுவாளோன்னு பயந்து போய் அவளை தடுக்க இப்படி இவ பப்ளிக்ல மூர்க்கத்தனமா நடந்துகிட்ட விஷயம் அப்படியே இவங்க மேலதிகாரிக்கு தகவல் போயிருது. அடுத்த சீனே ஆபீஸ்ல உட்கார வச்சு நம்ம ஹீரோயினுக்கு செம ரேடு விட இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த வசியூருங்கிறவன் கேப்டனை இன்னும் உசுப்பேத்தி விட பாக்குறான். ஆனா கேப்டன் அதுக்கு அசராம அவனையும் நோஸ் கட் பண்ணிட்டு இவ செஞ்ச தப்புக்காக சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாரு. அந்த பசங்களும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணாங்க, இருந்தாலும் ஹீரோயின் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். பட் அந்த நேரத்தில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம கொஞ்சம் ஓவராகவே எமோஷன் ஆயிட்டா. இதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக இவ பார்ட்னர் கிட்ட வந்து கேஸ் சம்பந்தமாக நடக்கிற விஷயத்த அப்பப்போ எனக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேட்கும்போது, உனக்கு உதவி பண்ண போய் என் வேலைக்கு ஆப்பு வச்சுக்க நான் தயாரா இல்லைங்கிற மாதிரி அவனுமே கை கழுவி விட்டுடா. என்ன கொடுமடா இதுன்னு அப்படியே அங்கேருந்து வெளியே வரா. அப்போ இவளுக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, எப்பா நான் ஏற்கனவே பெரிய பிரச்சனையில் இருக்கேன்னு இவ கொஞ்சம் சலிச்சுக்கிட்டே கிளம்ப, நம்மால் கொஞ்சம் பொறுமையா ஹாஸ்பிட்டலில் அந்த ஹியூகோ மூலமாக என்ன தெரிஞ்சுது அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கிற மாதிரி கெஞ்சாத குறையாக கேட்கும்போது, நானே சஸ்பெண்ட் ஆன கடுப்பில் இருக்கேன்னு கொஞ்சம் ஓவராக தான் பிகு பண்ணுறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டாம இதுக்கே நீ இவ்வளோ அப்செட் ஆனா இன்னும் வரப்போகிற பிரச்சனையை நீ எப்படி ஃபேஸ் பண்ண போறன்னு கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசுவோம். அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒருத்தி பப்புல வேலை பார்க்குறதா அந்த ஹியூகோ சொன்னால அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா. இதை கேட்டதுமே அந்த பப்புக்கு போய் அவகிட்ட விசாரிக்கலாம்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து வேக வேகமாக கிளம்புறப்ப இவளுக்கு அவனை தனியாக அனுப்ப மனசு கேட்கல. அது போக அந்த பப்புல இருக்கிற பவுன்சர்லாம் ரொம்ப கொடூரமானவங்க போல, சஸ்பெண்ட் ஆனதை பற்றி கூட கவலைப்படாமல் நானும் உன் கூட வரங்கிற மாதிரி சொன்னதும் அந்த கேங்குக்கு உனக்கு என்னதான் பிரச்சனைங்கிற மாதிரி நம்மால் கேட்குறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு இப்பவும் பிடி கொடுக்காம பேசிட்டு லியோ இவளுக்காக இன்ஃபார்மர் வேலை பார்த்தான் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீ சொன்னது உண்மைதான், அவன் எனக்கு உளவு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு கடைசியாக அவனை மீட் பண்ணப்ப அந்த கும்பலை பற்றி ஏதோ சொல்ல வந்துட்டு அவன் ஓடின விஷயத்த எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் அந்த சின்ன பசங்க பேசுனதை வச்சு பார்க்குறப்ப எங்கே இவ ஃபர்ஸ்ட் லியோவை கண்டுபிடிச்சிருவாளோங்கிற பயம் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க கிட்ட சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லியோ எங்கேயோ பாதுகாப்பாக மறைஞ்சிருக்கான். அவங்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். இதை நம்ம ஹீரோவுமே புரிஞ்சுக்கிட்டு இப்போ இவங்க 2 பேரும் இங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்ப, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு ஏரியாவாக அவன் ஃபோட்டோ இருக்கிற போஸ்டரை கொடுத்து ஆளுங்கள்லாம் வெறிகொண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற அதே ஏரியாவில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறப்ப லியோ அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே தாங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். வெளியே ஒரு படையே தன்னை குலவெறியோட தேடிக்கிட்டு இருக்குன்றதை பார்த்துட்டு இவன் ஒரு பக்கம் பயங்கரமாக பதட்டமாக கேர்ள் ஃப்ரெண்டு தான் இவனுக்கு ஆறுதல் சொல்லி கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பக்கம் இவன் தங்கச்சிக்காரி வேலை பார்க்குற அந்த பப்புக்கே போய் அவகிட்ட இவங்க எங்கே இருக்காங்கன்ற மாதிரி விசாரிக்கும் போது அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அவள் கொஞ்சம் ஓவர் திமரா பேசுகிறா. ஹீரோயினும் அவள் கையை பிடிச்சி ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுன்னு எவ்வளவோ சொல்ல அவள் எதையுமே காதை கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. அந்நேரம் பவுன்சருங்கிற பேரில் ஒரு பெருசு வேற வந்து இவளை இங்கேருந்து வெளியே போன்ற மாதிரி மிரட்டும் போது நம்மால் உள்ள வந்து ஐயோ பெருசு நாங்கள் பேசதான் வந்திருக்கோன்ற மாதிரி தன்மையாக சொன்னால் அவன் பாட்டுக்கு இவன் சைஸை பார்த்துட்டு 3 அடியாளுங்களை கூப்பிட்டு விட்டுறான். இதால் இப்போ ஹீரோ ஒரு பக்கம் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி மூஞ்சா குத்திட்டு தான் இருக்கான். அப்போ ஹீரோயின் ஒரு பக்கம் அவகிட்ட இருந்த ராடோட அந்த பெருசுகிட்ட சண்டைக்கு போக அவன் பார்க்க தாங்க பெருசு கொய்யால மற்றவங்கள விட பெரிய வயிற்று போல இவ்வளோ சூறாவளி மாதிரி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ வேற ஒருத்தன் நல்லா லாக் பண்ணிக்க அவனை போட்டு மற்ற 2 பேர் பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. இது போதாதுன்னு அந்த பெருசு வேற நம்ம ஹீரோயினை வயிற்றுலே ஒரு எத்து விட்டுட்டு நம்மளால போட்டு ஊடு கட்டி அடிப்பான் பாருங்க. எப்பா என்ன அடிங்கிறீங்க. அதுக்கப்புறம் வெளியே வேற வச்சு நம்மளால சாணி மிதிச்சுட்டு இனிமே உங்களை இந்த பக்கமே பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி வான் பண்ணிட்டு போக வரும்போது ஏமா இவன் கையில காப்பு மாதிரி உன்னை போட்டு விட்டுருந்தா பாத்தீங்களா, அதையே நம்மால் சோகமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஒரு பக்கம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டு இருக்கும் போது நம்மால் செம வெறியோட எந்திரிப்பான் பாருங்க. இதுக்கப்புறம் தான் உண்மையான கலவரமே ஆரம்பிக்க போகுது. படத்துல வர இந்த ஒரு பார் ஃபைட்டை மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த
ஹீரோக்கு ஃபேன் ஆயிருவீங்க. தலைவன் அந்த அளவுக்கு மாஸ் காட்டியிருப்பான். இப்போ இவன் கிளம்புற வேகத்தை பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் பதறி போய் என்னடா பண்ண போறங்கிற மாதிரி இவனை தடுக்க பார்க்க அடி வாங்கினதுன்னா கொய்யால அவனுங்க கிட்னியை சட்னி ஆக்காம விடமாட்டேன்னு நேராக உள்ள வந்து கொய்யால ஒருத்தனை ஒரே குத்துல நாக் அவுட் பண்ணுவான் பாருங்க. வெறித்தனமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்கிட்ட போய் அந்த தங்கச்சிக்காரி கிட்ட பேசலாம்னு போறப்ப பின்னாடி லாக் பண்ணிட்டு முன்ன மாதிரியே நம்மளால போட்டு 2 பேரும் செம சாத்துறாங்க. ஆனா இந்த முறை தலைவன் வெறி கொண்டு முறைச்சிட்டு சும்மா இஷ்டத்துக்கு விட்டு ஆட்டுன்னு ஆட்டுவான் பாருங்க. அவங்க ஒரு பக்கம் சில்லறையா செதறி போறாங்க. தூக்கி போட்டு அவங்கள கொதறி தள்ளுறான். அட்டி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு. அதுலயும் ஒருத்தன் ஒரு பாட்டில வச்சு கண்ணை பின்னு அடிக்க அப்படியே அந்த பாட்டில புடிங்கி அவனை 4 சாத்து நல்லா நறுக்குன்னு சாத்திட்டு அதை தொண்டையில கொடுத்து ஒரு குத்துவான் பாருங்க. அவ்வளவுதான், ஆள் ஒரேடியா வாய பொழந்துடுறான். இவனோட அந்த வெறி ஆட்டத்தை பார்த்துட்டு அந்த தங்கச்சிக்காரி ஒரு பக்கம் இப்ப பூந்தடிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறப்ப படிக்கட்டில் வச்சு அந்த பெருசு இன்னொருத்தனும் இவனை தம்சம் பண்ண பார்க்க அவங்கள அடிக்கவே விடாம நம்மால் பயங்கரமா கதற விடுவோம் பாருங்க. இப்பதாங்க அந்த பெருசோட முகத்துல ஒரு பயம் தெரியுது. இவனுக்கு நல்லா நலுங்கு வச்சுட்டு மேற்கொண்டு முன்னாடி வரப்ப வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஓசி குடி சும்மா இல்லாம ஒரு பாட்டில நம்மளோட தலையிலேயே உடச்சி நறுக்குன்னு வயிற்றுல குத்திடுறான். தலைவன் இதை பார்த்து என்னடா குத்தி விட்டங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஒரே மிதி ஆள் அப்படியே கக்கூசுக்குள்ள பறந்து போய் விழுந்துடுறான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு தரமான ஃபைட் சீக்வன்ஸை வச்சிருப்பாங்க பாருங்க. சூப்பரா இருக்கும். ஒரு 2 பேர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல சுத்து போட்டு இவனை வெறிகுண்டு அட்டாக் பண்ண வர அசுர வேகத்துல அவங்கள போட்டு சாத்துன்னு சாத்துவான் பாருங்க. படத்துல இந்த சீன் மரண மாசா இருக்கும். இந்த இடத்துல அவங்களுமே 1-2 அடி அடிக்கிறாங்க. இவனும் அடி வாங்குறான். ஆனாலும் தலைவனோட பவருக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாம 2 பேருமே நாக் அவுட் ஆகிற அந்நேரம் பின்னாடி ஒருத்தன் கன்னோட வந்து லாக் பண்ணவும் போச்சரா நம்மால் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு பாக்குற சமயம் கரெக்டா நம்ம ஹீரோயின் இந்த ரப்பர் குண்டுல சுடுற கன் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு அவனை சுட்டு ஒரேடியா பறக்க விட்டுறா. இதுக்கப்புறம் அந்த தங்கச்சிக்காரியை பிடிச்சி கொஞ்சம் பொறுமையா விசாரிக்கும் போது 2 பேரும் இவளோட அம்மா வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க போல. நைட் அங்கே போகிறது செட் ஆகாது, காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்மளால் அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே போனதும் காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறதுக்காக நம்ம ஹீரோ சட்டையை கழட்ட இவள் உடம்ப பார்த்து அவள் அப்படியே மெர்சலாயிடுறா. இதுக்கு முன்னெல்லாம் நம்ம ஹீரோ மேலே இவளுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ லியோக்காக இவன் கடுமையாக போராடுறான் பார்த்தீங்களா. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இவளுக்கும் அந்த கேங்குக்கும் பர்சனலாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ வில்லன் கேங் மேலே குலவரியோடு இருக்கிறதுக்கு காரணமே இவளோட தம்பி தாங்க. அந்த பயப்படைக்க சும்மா ஜாலிக்காகலாம் கொலை பண்ணுவாங்க போல. இவ தம்பிக்கு வேலை கொடுக்கறதா பொய் சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வச்சு உயிரோட கொளுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து இவளுக்கே அனுப்பி வச்சிருந்திருக்கா. அதுல இருந்து தான் அவங்கள கொலவெறி கொண்டு தேடிட்டு இருக்கா. சரி, இவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க, ஏன் இன்னும் அவங்கள பிடிக்க முடியல அப்படின்னு பார்த்தா பயலுக எந்த அளவுக்கு சைக்கோவோ அந்த அளவுக்கு பயங்கர புத்திசாலிங்க. நேரடியா நாம களத்துல இறங்கினா பிரச்சனை வந்துரும்னு நெட்வொர்க்கை மட்டும் பக்காவா பில்டு பண்ணிக்கிட்டு இந்த மொத்த சிட்டியும் கண்ட்ரோல் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. ஆக்சுவலா அவங்க நெட்வொர்க்கை பத்தி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோமே. இப்ப ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் மூட சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்மால் கூட ரொமான்ஸ் பண்ண பார்க்க இவன் என்னமோ பொட்டப்புள்ள மாதிரி ஓவரா நடிகிறான். யோ என்னையா பிரச்சனை, நம்ம இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லி ஹீரோயினே அவன் மேலே பாஞ்சி கசமுசா பண்ண ஆரம்பிக்க அப்படியே அங்கே கட் பண்ணி வில்லனோட கேங்க தான் காட்டுறாங்க. இங்கே இவனுங்க ஒரு பக்கம் இதே ஏரியாவை சேர்ந்த இன்னொரு கேங்ஸ்டரை வர வச்சு இனிமேல் நமக்குள்ள சண்டை வேண்டாம், எங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் எதுக்காக உங்களை நம்பணுங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது அந்த ஆண்டலோவோட சரக்கு உள்பட அவன் பிஸ்னஸ் மொத்தத்தையும் டேக் ஓவர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க சொல்றது பொய்யா இருக்குமோன்ற மாதிரி அவன் சந்தேகப்பட ஏற்கனவே கண்டமான ஆண்டலோவை தூக்கிட்டு வந்து அவனோட 2 கையையும் 2 பைக்கில் கட்டி அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அவனை 2 துண்டா பிச்சு காட்டுவாங்க பாருங்க. இவங்க சாதா சைக்கோ இல்லை, சரியான கடைஞ்செடுத்த சைக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு பக்கம் மிரண்டு போறான். இதுக்கப்புறம் அடுத்த சீனை பார்ல நம்ம ஹீரோ கிட்ட நல்லா உண்ட மசாலா வாங்கினாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த கேப்டன் முன்னாடி உட்காந்துருக்க. கேப்டனும் சிசிடிவி மூலமா நம்ம ஆளுங்க பண்ண கலவரத்தெல்லாம் பார்த்துட்டு கடைசியா நம்ம ஆளுங்க அந்த தங்கச்சிக்காரி கிட்ட பேசின விஷயத்தை நோட் பண்ணி அவ யார் என்னன்னு விசாரிக்க சொல்லிட்டு கூடவே நம்ம ஹீரோவையும் ட்ரேஸ் பண்ண சொல்ல அடுத்த கணமே நம்ம ஹீரோயினோட பார்ட்னர் வெளியே வந்து யாருக்கோ ஃபோன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயம் நம்ம ஆளுங்க இந்த பக்கம் தங்கச்சிக்காரி கொடுத்த அந்த அட்ரஸுக்கு போய் லியோவை மீட் பண்றப்ப அவன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே செம காண்டாகிறான். இந்த கேப்ல கேப்டன் வேற தங்கச்சிக்காரிய ஸ்டேஷனுக்கு வர வச்சு அவன் மூலமா நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க அடுத்த கணமே மனுஷன் அங்க இருந்த எல்லா போலீஸையும் ஒன்று திரட்டி நம்ம லியோ இருக்கிற அபார்ட்மெண்ட்டை சுத்தி வளைக்கணுங்கிற மாதிரி பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. இதையுமே நம்ம ஹீரோயினோட பார்ட்னர் வாட்ச் பண்ற மாதிரி காட்டி அடுத்த சீன் அப்படியே வில்லனை காட்டும் போது அவனுக்கு யாரோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லியோ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுங்கிற மாதிரி தகவல் கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த பக்கம் எவ்வளவு சொல்லியும் செத்தாலும் அந்த ஆள் கூட வரமாட்டாங்கிற மாதிரி லியோ இன்னமும் நம்ம ஹீரோ மேல கோவமாவே பேசிக்கிட்டு இருக்க. தம்பி உன் கோவம் எனக்கு புரியுது, ஆனா அதுக்கான நேரம் இது இல்லைன்னு நம்ம ஹீரோவும் எவ்வளவோ சொல்றான். ஆனாலும் இந்த பையன் அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம கொஞ்சம் ஓவராகவே முரண்டு பிடிக்க நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற, இப்போ ஒன்னால உன் கேர்ள் ஃப்ரெண்டோட புசுரம் ஆபத்துல இருக்குன்னு ஹீரோயின் அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னதும் அதுக்கப்புறம் இவன் கூட வர்றதுக்கு ஓகே சொல்றான். தென் கொஞ்சமும் டைம் வேஸ்ட் பண்ணாம 4 பேர் அங்கிருந்து விறுவிறுன்னு வெளியே வந்துகிட்டு இருக்க. கரெக்டா வாசல் கிட்ட வரும்போது வில்லனோட ஆளுங்க ஏகப்பட்ட பேர் முதுமுதுன்னு வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் அப்படியே ரிவர்ஸ் கேரை போட்டு அபார்ட்மெண்ட்டோட பின்பக்கமா போறப்ப அந்த பக்கம் பைக்கில் வந்த 2 பேர் அப்படியே இவங்களை பிளாக் பண்ண பாக்குறாங்க. அப்ப ஹீரோ இவங்க 3 பேரையும் வேற பக்கமா அனுப்பிட்டு அப்படியே திடுன்னு நேருக்கு நேரம் ஓடி போய் 2 பேரையும் அடிச்சு தூக்குவான் பாருங்க. படத்துல இந்த சீன் பங்கமா இருக்கும். தலைமை இப்படி மாஸ் காட்டின மறுகணமே எதிரில் ஒரு 20 பேர் முதுமுதுன்னு கையில
கத்தி கம்போட ஓடி வருவாங்க பாருங்க. ஆள விடுற சாமின்னு நம்மால் பூந்தடிச்சு திரும்ப அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஓட ஆரம்பிக்கிறான். வந்துகிட்டு இருக்கிற கூட்டத்தை பார்த்தா கண்டிப்பா நம்மால் கொத்துக்கறி தாங்கிற விஷயம் நமக்கே புரியும். அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி போய் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பின்னங்கால் புடனில் அடிக்க கண்ணு முன்னு தெரியாம ஓடும்போது சைட்ல எதிரிலன்னு ஏகப்பட்ட பேர் முதுன்னு வந்துகிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம சிக்கணும், இதோட நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டே நம்மால் ஓடிக்கிட்டு இருக்கிற சமயம் கரெக்டா ஒரு காரிடார் கிட்ட வரும்போது எதிரில் வந்த கும்பலுக்கும் பின்னாடி வந்த கும்பலுக்கும் நடுவுல திடீர்னு நம்ம கேப்டனோட டீம் மொத்தமா என்ட்ரி கொடுக்கும் பாருங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு உசுரே வரும். ஜஸ்ட் மிஸ்ல அவங்க மட்டும் என்ட்ரி கொடுக்கல அப்படின்னா நம்மளால கண்டிப்பா கைமா பண்ணிருப்பாங்க. கேப்டன் இவங்க எல்லாரையும் காப்பாத்தி ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப சஸ்பெண்ட் ஆன சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு அந்த வசியூருங்கிறவன் நம்ம ஹீரோயினுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு அவகிட்ட என்னதான் பிரச்சனையோ தெரியல. இப்ப இந்த பக்கம் லியோ வேற மரண பீதியில உட்காந்துருக்கான். அப்ப ஹீரோ அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசும்போது அவன் கையில இருந்த எம்மாவோட பேண்டை பார்த்ததும் அவ தான் இவங்கிட்ட உதவி கேட்டிருக்கான்ற விஷயம் லியோவுக்கு தெளிவா புரிஞ்சு போகுது. இவனுக்காக நம்ம ஹீரோ பயங்கரமா ரிஸ்க் எடுத்தான் பாத்தீங்களா, அந்த விஷயத்துக்காக இவனுக்கு நன்றி சொல்லிட்டு பட் இதுக்காகலாம் எங்க அப்பாவை கொன்னதுக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேங்கிற மாதிரி காண்டாகிறான். இதை கேட்கிற நம்ம ஹீரோ இங்கதான் அவனோட லைஃபை பத்தி சொல்றான். ஆக்சுவலா லியோவோட வயசுல தான் அவனோட அப்பாவும் இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் தனிமையிலே இருந்தவன் மற்றவங்க கூட பழக பெருசா விருப்பம் இல்லாம எல்லார் மேலேயும் கோவப்படுறது, ரவுடிசம் பண்றதுன்னு பல தவறுகளை செஞ்சிருக்கான். இவன் வாழ்க்கையில இவன் தனிமை தான் வந்து இவனோட பாதையவே மாத்திருக்கு. கோவத்தால தன்னோட வாழ்க்கையே திசை மாறினதா சொல்லி இப்ப அதே மாதிரியான சூழ்நிலையில லியோ இருக்கிறதுக்கு இவன் காரணமா இருக்கான் பாத்தீங்களா. அந்த விஷயத்துக்காக அவன்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டு தயவு செஞ்சு நீயும் என்ன மாதிரி மாறிடாதன்னு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. அங்க வந்த கேப்டன் நடந்த சம்பவத்தை பத்தி லியோ கிட்ட வாக்குமூலம் வாங்க சொல்லிட்டு போறாரு. இதுக்கடுத்து அப்படியே அந்த பக்கம் வில்லனுங்களை காட்டும்போது வழக்கமா எவனோ ஒருத்தன் இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பான்ல, அதே நபர் இப்ப திரும்ப போன் பண்ணி அந்த பையன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், என்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது என்னது எதுவும் பண்ண முடியாதா, இதெல்லாம் நீ என்கிட்ட வாங்கி திங்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். எனக்கு தேவை அந்த பையன் வாயை திறக்கக்கூடாது, மீறி என்னை பத்தி ஏதாவது சொன்னான் அப்படின்னா அவனோட சேர்த்து ஒன்னையும் அடிச்சு விட்டு போயிட்டு இருப்பன்ற மாதிரி காட்டு கத்திட்டு அவன் பாட்டுக்கு போனை கட் பண்ண, நீ கடைசியா சொன்னதே நல்ல ஐடியாவா தான் இருக்குன்ற மாதிரி பக்கத்துல இருந்த மொட்டை வேற ஏதோ வில்லங்கமா சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் லியோ கிட்ட வாக்குமூலம் வாங்குற பொறுப்பை அந்த வசியூர்கிட்டையும் நம்ம ஹீரோயினோட பார்ட்னர்கிட்டையும் தாங்க கொடுத்துருக்காங்க. வெளியே நம்ம ஹீரோ ஒரு பக்கம் எம்மாக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நாங்கள் இப்போ பாதுகாப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஸ்டேஷனில் இருக்கிற சிட்டியோட டிஜிட்டல் மேப்பை காட்டுறப்ப அதில் திடீர்னு அங்கங்கே ரெட் அலர்ட் வர மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி ரெட் அலர்ட் வருது அப்படின்னா அந்த லொக்கேஷனில் ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இதை பார்த்துட்டு அங்கே இருந்தவங்க ஒரு டீமாக கிளம்பி விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து ஏகப்பட்ட ஏரியாவில் பிரச்சனை வர மாதிரி காட்டுறாங்க. இந்த வில்ல பயப்பில் ஏதோ பெருசாக ஸ்கெட்ச் போட்டுருக்கு போல. இப்போ இந்த பக்கம் லியோ கொடுக்குற அந்த வாக்குமூலத்தை காட்டுறப்ப இங்கே தாங்க ஆரம்பத்திலிருந்து என்ன நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கிளியரா தெரிய வருது. ஆக்சுவலா இவன் நம்ம ஹீரோயினுக்காக அந்த ஆண்டலோவை தாங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இந்த வேலையை கொடுக்கும் போதே சில ரிஸ்கான விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயின் கொடுத்துருந்துருக்கா. ஆனாலும் இவன் சும்மா இல்லாம ஏதோ ஒரு ரகசிய மீட்டிங் நடக்க போறதா கேள்விப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்கான். அதுவும் அது எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஆண்டலோவையும் அவன் ஆளுங்களையும் வில்லன் கேங் புலந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஃபேக்டரிக்கு போயிருந்திருக்கான். அப்ப அந்த இடத்துல திடீர்னு புதுசா வில்லனோட கேங்கை பார்த்ததும் இவன் ரொம்ப பயந்து போய் அங்க இருந்த ஒரு டேமேஜ் ஆன காருக்குள்ள சத்தமே இல்லாம பதுங்கி இருந்திருக்கான். அந்த இடத்துல மீட்டிங்ன்ற பேர்ல அந்த ஆண்டலோக்கு தான் ஒரு ட்ராப்பை செட் பண்ணி இருந்திருக்காங்க. இதை இவனுமே புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக உள்ள போனப்ப அங்க அவனோட ஆளுங்களை போட்டு பயங்கரமா சித்திரவதை பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தொப்பி போட்டுட்டு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கேரக்டர் தான் ஒரு முக்கியமான மீட்டிங்ன்ற பேர்ல ஆண்டலோ கிட்ட டபுள் கேம் ஆடி வில்லன் கேங் கிட்ட அவனை நல்லா கோத்து விட்டுருக்கான். அது நைட் டைம். அது போக லியோ கொஞ்சம் தூரமா இருந்ததுனால அந்த தொப்பிக்காரன் யாரு என்னன்னு அவன் முகத்தெல்லாம் பார்க்கல. பட் வில்லன் கிட்ட இருந்து அவன் கட்டுக்கட்டா பணம் வாங்கும்போது அங்க இருந்த ஆண்டலோவோட ஆளுங்க அவனை பச்சை பச்சையா திட்டவும் வில்லன் கூட இருந்த மொட்டை அப்படியே அதுல ஒருத்தனோட சங்க அறுத்து விடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு இவன் ஒரு பக்கம் பதறி போய் ஏதோ ஒரு பொருளை தள்ளி விட்டுருக்கான். அப்ப அந்த சத்தம் கேட்டு இவனை பார்த்துட்டு எல்லாரும் வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிச்சிருந்திருக்க. ஏதோ ஒரு லக்ல அங்கிருந்து தப்பிச்சு வந்ததா சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டப்ப திடீர்னு போலீஸ்காரை பார்த்ததும் லியோ பூந்தடிச்சு போனால அதுக்கான காரணம் என்னங்கிற மாதிரி விசாரிக்கும் போது இவன் அதுக்கு மட்டும் பதில் சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறான். ஹீரோயினும் பயப்படாம சொல்லு நான் இருக்கன்ற மாதிரி கொஞ்சம் தைரியம் சொல்ல, அதுக்கப்புறம் தயங்கிக்கிட்டே ஒரு மேட்டரை சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டு இவங்க எல்லாருமே மிரண்டு போறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வில்லன் கூட கூட்டணியா ஒரு தொப்பிக்காரன் இருந்தால அவன் ஒரு போலீஸ்காரங்கிற மாதிரி அவங்க பேசுனதுல இருந்து இவனுக்கு அரசல் புரசலா தெரிய வந்திருக்கு. போலீஸ்க்கு கிரிமினல் கூட லிங்க் இருக்கிற விஷயம் தெரிஞ்சா இவனால போலீஸை நம்ப முடியுமா? சோ அதனாலதான் அன்னைக்கு இவளையே நம்பாம அங்க இருந்து பயந்து போய் பூந்தடிச்சு ஓடி இருக்கான். இப்ப இதை கேட்டு செம ஷாக் ஆகிற ஹீரோயின் அங்க இருந்த பார்ட்னரை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்கும்போது என்ன எதுக்குமா பாக்குற, ஒருவேளை நான் தான் அந்த தொப்பிக்காரன்னு என் மேல சந்தேகப்படுறியாங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் பதட்டத்தோட கேட்க அடுத்த செகண்டே பக்கத்துல இருந்த வசூர் அவன் கழுத்துல ஒரு கத்திய சொரிய ஆட்டுவான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும். வில்லனுக்கு அப்பப்ப தகவல் கொடுத்தது, ஆண்டலோவோட கேங்க காலி பண்றதுக்காக அவனுக்கு ஒரு ட்ராப்பை செட் பண்ணி கொடுத்ததுன்னு எல்லாத்தையும் பண்ணது இந்த வசூர் தாங்க. இப்ப அந்த பார்ட்னரை போட்டு தள்ளிட்டு அடுத்ததா ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சவன் அந்த பையன் செத்தே ஆகணும் இல்லைன்னா நம்ம எல்லாருமே காலி ஆயிருவோன்ற மாதிரி பயத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த கணம் அவன் உடம்புல ஒரு புல்லட் இறங்குது. அப்படி உள்ள துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டதும் வெளியே இருக்கிற நம்ம கேப்டன் உள்பட
உட்பட ஹீரோவுமே பயங்கரமா பதட்டமாக அடுத்த செகண்டே ஸ்டேஷன் முழுக்க மொத்தமா பவர் கட் ஆகி போயிருது. ஏற்கனவே ஊருக்குள்ள அங்கங்க பிரச்சனையை கிளப்பி ஸ்டேஷன்ல இருக்கிற முக்காவாசி போலீஸ் அந்த பக்கம் போற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பவர் கட் ஆனதை பார்த்து நம்மால் ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு புரியாம குழப்பத்தில் இருக்கும்போது திடீர்னு மொட்டை அந்த இடத்துக்கு ஆளுங்களோட வந்து காட்டுத்தனமா சுட ஆரம்பிக்கிறான். இதால நம்ம கேப்டனை தவிர மீதி இருந்த 1-2 போலீஸுமே இறந்து போறாங்க. இவங்களுமே தப்பிக்க முடியாம ஒரு இடத்துல மறைஞ்சிக்கும் போது பேக்கப் கொடுக்குற விதமா நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் உள்ள இருந்து வில்லனோட ஆளுங்க 1-2 பேரை போட்டு தள்ளவும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி கேப்டனும் ஹீரோவும் வேக வேகமா அவ பக்கம் போயிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்ன நடந்தாலும் லியோவோட உசுரை காப்பாத்தி ஆகணும். இதனால கேப்டன் இவங்களோட பாதுகாப்புக்காக அவரே முன்னாடி போறப்ப திடீர்னு அவரோட உடம்புல 2-3 புல்லட் இறங்கி ஆளை அப்படியே சரிஞ்சு போறாரு. ஹீரோயின் ஒரு பக்கம் அதை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு இவ தம்பியை கொண்டு அந்த தாடி பயப்பில் வந்து நிப்பாம பாருங்க. இவ உடனே சுட்டிருந்தா அந்த பயப்பில் கண்டிப்பா மண்டையை போட்டிருப்பான். ஆனா அவனை பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு ஒரு 2 செகண்ட் லேட்டா சுடவும் அந்த பயப்பில் உசாராகி அப்படியே மறைஞ்சிக்கிறான். ஒரு பக்கம் மொட்டை, இன்னொரு பக்கம் இந்த தாடின்னு 2 பேய்களுக்கு நடுவில் இவங்க நல்லா வசமா மாட்டிக்க. இதுல நம்ம தாடி வேற அந்த தம்பிக்காரன் விஷயத்த சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இவங்க 3 பேரும் அங்கிருந்து இன்னொரு ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்க. அது இரும்பு டோர் போல, அதை உடைக்க முடியாம இவன் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆளுங்க நைஸா இன்னொரு டோர் வழியா வெளியே வந்து திரும்ப அந்த ஹாலுக்கே வந்துடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு போட்டுக்கிற 2 புல்லட் வெஸ்ட் இருக்கும். ஹீரோயின் அதை நம்ம ஆள்கிட்ட கொடுக்கும்போது அவன் வேணான்னு சொல்லி அவளையே போட்டுக்க சொல்லிட்டு இன்னொன்னு வந்து நம்ம லியோவுக்கு கொடுத்துட்றான். இப்ப 3 பேரும் அங்கிருந்த ஆளுங்களுக்கு தெரியாம பதுங்கி போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு மூதேவி மட்டும் இவங்களை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை ஷார்ட் கன்ல சுட்டு பறக்க விடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்மால் ஒரு பக்கம் வெறியாகி அவனை போட்டு போல காட்டுறான். அது போக இன்னொருத்தன் கத்தியோட பறந்து வரப்ப அந்த ஷார்ட் கன்லேயே சுட்டு அவனை செதற விடுவான் பாருங்க. இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும். இவன் இந்த மாதிரி அட்டாக் பண்ணதை பார்த்துட்டு வில்லனா ஆளுங்களும் வெறி கொண்டு சுட ஆரம்பிக்க லியோவை காப்பாற்ற போய் இவன் வயிற்றுல ஒரு புல்லட் பட்டுருது. இப்போ அந்த பக்கிங்க கேப்பு விடாம காட்டுத்தனமா சுட்டுக்கிட்டே இருக்க நம்மால் ரொம்ப விவரமா அங்கிருந்த ஒரு புல்லட் வெஸ்ட் எடுத்து புல்லட்டை தடுத்துக்கிட்டே போய் அங்கிருந்த ஒருத்தனை அடிச்சு தூக்குறான். அதே நேரம் இவன் வந்த வேகத்துக்கு அந்த மொட்டை மூஞ்சிலே ஒரு குத்து ஊத்துவான் பாருங்க. அவ்வளவுதான், நம்மால் ஒரே குத்துல நாக் அவுட் ஆயிடுறான். இந்த மொட்டை நம்ம ஹீரோவை விட முரட்டு காட்டான் போல. இப்ப வில்லன் ஒரு பக்கம் நம்ம லியோவை கண்டுபிடிச்சு அவனை சொல்றதுக்காக கண்ணை நீட்டுறப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து அவன் மேல பாஞ்சு பயங்கரமா அடிக்கிறா. அப்ப இந்த பயப்புல பொட்டப்புலன்னு கூட பார்க்காம தூக்கிட்டு போய் அவளை பயங்கரமா துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் மொட்டை நம்ம லியோவை நோக்கி மெதுவா வருவான். அப்ப ஹீரோ அப்படியே மாசா எந்திரிச்சு குறுக்க இந்த கவுசிக்கு வருவாண்டாங்கிற மாதிரி ஓவர் கத்து காட்ட அப்படியே 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி வந்து நேருக்கு நேரம் மோதிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட சண்டையும் படத்துல பயங்கரமா இருக்குங்க. அதுவும் அந்த மொட்டை நம்ம ஆளுக்கு குண்டடிப்பட்ட இடத்துலயே மாங்குன்னு குத்தி தூக்கி போட்டு போன பரட்டுறான். ஹீரோவும் எதோ பண்ணி அவனை சமாளிக்க பார்க்கறான். இருந்தாலும் ஒரு நக்கிள் டஸ்டரை போட்டுக்கிட்டு நம்மளால மூஞ்சா குத்தி பயங்கரமா கதற வர்றாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே வில்லங்கிட்ட வரமுறை இல்லாம அடி வாங்கிட்டு இருக்கா. இங்க அந்த மொட்டை வேற நம்ம ஹீரோ காலி ஆகிட்டதான் நினைச்சு லியோவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப நம்மால் குடுகுடுன்னு ஓடி வந்து அவனை அப்படியே முட்டி தூக்கி போட்டு மூஞ்சா குத்திக்கிட்டே இருக்கான். இப்படியே போனா கண்டிப்பா மொட்டையை நம்மால் காலி பண்ணிடுவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயம் கையில கிடைச்ச ஒரு கட்டையை எடுத்து நம்மளோட அல்லையிலே சொருவான் பாருங்க. அவ்வளவுதான், எதுவும் பண்ண முடியாம ஹீரோ பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் வில்லாங்க நம்ம ஹீரோயினை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி மொட்டையும் நம்ம ஹீரோவோட கழுத்தை பயங்கரமா நெரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் நெரிக்கிற நெறிய பார்த்தா கழுத்து தனியா எடுத்துருவான் போல. அந்த அளவுக்கு கொடூரமா வெறி பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற சமயம் உன் தம்பியை கொன்ன மாதிரியே உன்னையும் சேரோட வச்சு கொளுத்த போறங்கிற மாதிரி அவன் ரசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். வழக்கமா இவகிட்ட ஒரு இரும்பு ஸ்டிக் இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து அப்படியே அவன் கண்ணுல சொருகி ஒரு ஆட்டுவா பாருங்க. அவன் ஒரு பக்கம் பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த கண்ணுல சொருகின இரும்பு ஸ்டிக்கோடையே அவனை நேரம் இழுத்துட்டு போய் முன்னாடி இருந்த தூண்ல நச்சுன்னு ஒரு இடிப்பா பாருங்க. அவ்வளவுதான், வில்லனோட சோழி மொத்தமா முடிஞ்சு போயிருது. இங்க நம்ம ஹீரோவுமே மொட்டை அவனோட அல்லையில ஒரு கட்டையை சொருகினால அதை அப்படியே உருவி அவன் தொடையில ஒரு ஓட்டிவிட்டு அதுக்கப்புறம் அவனை விதவிதமா அடிச்சு கடைசியா நம்ம ஜான்சினா மாதிரி ஒரு ஸ்மேக்கை போட்டு கழுத்துல மிதிச்சு மொத்தமா அவனோட சோழியை முடிச்சு விட்டுறான். இதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் வேலையே இல்லை, டைரக்டா பனிஷ்மெண்ட்டே கொடுத்தாச்சு. தலைவன் எம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியப்படி லியோவை நல்லபடியா காப்பாத்தி விட்டுடா. அடுத்த சீனே பயப்பட கேர்ள் ஃப்ரெண்டோட உட்காந்து பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப எம்மா அந்த இடத்துக்கு வந்து பையனை முழுசா பார்த்துட்டு அவ ஒரு பக்கம் சந்தோஷப்பட, அவளை பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டும் இவனும் ரொம்ப சந்தோஷப்பட, இவங்க சந்தோஷத்தை பார்க்குறப்ப நம்மளுக்குள்ள இருந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் மொத்தமாக கரைஞ்சி போகுது. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் 2 பேருமே சிங்க் ஆகிற மாதிரி காட்டி படத்தை இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக படத்தில் வர ஆக்ஷன் சீனை நான் ரொம்ப கட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்கள் மட்டும் இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா படத்தில் வர ஆக்ஷன் சீனெல்லாம் பார்த்து கண்டிப்பாக மிரண்டு போயிருவீங்க. அதுவும் நம்ம ஹீரோவோட ஃபைட்டிங் ஸ்டைலில் அங்கங்கே நம்ம தலை டான்லியை பார்ப்பீங்க பாருங்க, அதெல்லாம் உண்மையாலுமே அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.